என்னங்க என்ன நல்லா பாப்பாவை இடுப்பை தூக்கி வச்சுக்கிட்டீங்களா? ஆமா, அது பழக்கப்பட்டதில்ல. அப்படியா? ஆமா, தங்கச்சி மாதிரி 4 பேர்த்து இப்படி தான். சின்ன பிள்ளையில் நான் ஒரு 5, 6 படிப்பேன். அப்போ வந்து அதாவது எனக்கு நான் பிறந்ததுக்கு பிறகு தான் மற்ற எல்லா தங்கச்சியும் 5 வருஷத்துக்கு பிறகு பிறந்தாங்க. அதனால் ஒவ்வொருத்தராக பிறந்தாங்களா. நான் தான் அந்த 5 வயசு மூப்புங்கிறதால பாட்டி வந்து அந்த நேரத்தில் அப்பா வெளியூரில் இருந்தாங்க. பாட்டி உள்ளூரில் இருக்கிறப்ப பாட்டி என்னை வந்து எங்கே போனாலும் வெளியே என்னை விளையாடவே விடாது. நான் என்ன செய்வேன்னா விளையாடுற போகிறப்ப அப்படின்னு இருந்துச்சுன்னா பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவேன். இப்போ பாப்பாவை தூக்கி கொண்டு இடுப்பில் வச்சுக்கிடுவேன். இடுப்பில் வச்சுக்கிட்டே கிரிக்கெட் விளாட போகிறது, குச்சி கம்பு விளாட போகிறது, இப்படி விளாட போகிறதே வேலையை வச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த ஆள் அங்கேருந்து பாட்டி வரும். அந்த ஆள் இந்த பக்கமாக வந்துச்சுன்னா அந்த ஆளை வீட்டுக்கு ஓடிடுவேன் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு. அதனாலே பாதி ஊரில் விளாட்றப்ப சேர்க்கவே முடியாத வேணியெல்லாம் விளாட்டுக்கு. 4 தங்கச்சியில் மூத்த தங்கச்சி லட்சுமி, 2வது தங்கச்சி சுதா, 3வது தங்கச்சி முருகேஸ்வரி. 3 பேரும் தான் நிறைய தூக்குனது. கடைசி தங்கச்சி ஸ்னேகா கூட கொஞ்சம் நான் பெரிய பிள்ளையாகிட்டங்கிறதால அதிகமாக அவ்வளோ தூக்குனது கிடையாது. ஆனால் இந்த 3 பேர்த்தையும் நல்லா தூக்கியிருக்கேன். நல்லா சின்ன பிள்ளைங்க மாதிரி நல்லா சின்ன பிள்ளைங்களா குட்டியோண்டு இருக்குமா, நல்லா இடுப்பில் இப்படி தூக்கி வச்சுக்கிடுவேன். ஊர்லலாம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, எங்கள் பேர் சுடலைய பேர் எப்படி பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் பார்த்து திட்டுவாங்க. நீங்களாம் என்னடா இருக்கீங்க, எங்கள் பேர் அவன் தங்கச்சை எவ்வளோ அழகாக இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா, விளாட கூட்டு போகிறான் வரான் அப்படின்லாம் பெருமையாக பேசுவாங்க. எல்லாம் ஒரு காலம். இப்போ அந்த காலம் கிடைக்குமா? ஏன் இப்போ உங்கள் பிள்ளைய தூக்குறது என்ன இருக்கு? அதான் அது அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபீல். பிள்ளைய தூக்கி வைக்கிறப்ப தான் அந்த ஃபீல் கிடைக்கும். என்னம்மா அப்படி தானே?